வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழ் அரசியல் கைதிகள் இன்றும் உண்ணாவிரதம். தொடர்ந்து மழை பெய்யுமாக இருந்தால் நுவரெலியா உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிப்பு. காலம் சென்ற முன்னாள் அமைச்சர் கே வேலாயுதத்தின் பூதவுடல் இன்று இலங்கைக்கு கொண்டுவரப்பட உள்ளது. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. தமிழ் சிறை கைதிகள் ஆரம்பித்துள்ள உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. கொழும்பு மெகசின், அனுராதபுரம், மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் உள்ள சிறைச்சாலைகளில் இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. தம்மை விரைவில் விடுதலை செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி கைதிகள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் உள்ள சிறைச்சாலைகளில் 200க்கும் அதிகமான தமிழ் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் நேற்று முன்தினம் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருந்தனர். அவர்களில் 101 பேர் மெகசின் சிறைச்சாலையிலும் 30 பேர் அனுராதபுரம் சிறைச்சாலையிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சரான கே வேலாயுதத்தின் பூதவுடல் இன்று நாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது. சென்னையில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை தனது 65வது வயதில் காலமானதாக உறவினர்கள் தெரிவித்தனர். தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 1958ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவினால் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக அவர் நீண்ட காலம் செயற்பட்டு வந்தார். ஊவா மாகாணத்தின் உடப்புசெலாவ பகுதியில் 1950ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பிறந்த அன்னார் 4 பிள்ளைகளின் தந்தையாவார். ராஜகிரிய மற்றும் வெலிக்கடை ஆகிய பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட புதிய போக்குவரத்து திட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி புதிய போக்குவரத்து திட்டம் இன்று நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என வாகன போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு தொடர்பான பிரதி போலீஸ் மா அதிபர் அமரசிறி சேனாரத்ன குறிப்பிட்டார். இதன்போது சில பகுதிகளில் ஏற்பட்ட கடுமையான வாகன நெரிசலை கருத்தில் கொண்டு மீண்டும் பழைய திட்டத்தை நடைமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வாகன நெரிசல் நிலவும் பகுதிகள் தொடர்பில் மீள ஆராய்ந்து அதன் பின்னர் புதிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். ராஜகிரிய மற்றும் வெலிக்கடை ஆகிய பகுதிகளில் நாளாண்டு நிலவும் வாகன நெரிசலை குறைப்பதற்காக கடந்த திங்கட்கிழமை முதல் புதிய போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களுக்கு தொடர்ந்து மழை பெய்யுமாக இருந்தால் நுவரெலியா உள்ளிட்ட 3 மாவட்டங்களின் பல பகுதிகளில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. மண்மேடுகள் சரிந்து விழும் அபாயம் உள்ளமையினால் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களிலும் இந்த அபாய நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் குறித்த 3 மாவட்டங்களிலும் மண்மேடுகளை அண்மித்துள்ள மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என மத்திய நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். அயன ஒருங்கல் வலயத்தில் தாளமுக்கம் காணப்படுகின்றது. இது வானிலையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் நண்பகல் 12 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். காலை வேளையில் கிழக்கு கரையோர பிராந்தியங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் நண்பகல் 12 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில கடல் பிராந்தியங்களில் காலை வேளையிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கு திசையில் இருந்து வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். உள்ளூராட்சி மன்றங்களில் நிலவும் ஊழல் மோசடிகள் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்த மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் தீர்மானித்துள்ளது. தற்போதுள்ள விசாரணை கட்டமைப்பை விஸ்தரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா தெரிவித்தார்.
உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பில் பொதுமக்களிடம் இருந்து தொடர்ந்து முறைப்பாடுகள் கிடைத்து வருவதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். அக்கரப்பத்தனை பிரேமர் தோட்டத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ அனர்த்தம் காரணமாக 5 தோட்ட குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளன. இந்த தீ விபத்து நேற்றிரவு 9 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். பிரதேச மக்களின் உதவியுடன் போலீசார் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தீயினால் 7 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இடம்பெயர்ந்துள்ளதுடன் அவர்கள் தற்காலிகமாக தங்குவதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதுடன் அக்கரப்பத்தன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நியூஸ் போஸ்ட் முன்னெடுக்கும் பிள்ளைகளுக்காக விழிப்புணர்வு திட்டம் இன்று பண்டாரவளை நகரில் முன்னெடுக்கப்பட உள்ளது. சிறுவர்களின் எதிர்கால பாதுகாப்பிற்காக நியூஸ் போஸ்ட் சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுடன் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இன்றைய விழிப்புணர்வு திட்டம் தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. சந்ததியினருக்கு வளமானதொரு பாதுகாப்பானதொரு நாளைய பொழுதினை ஏற்படுத்தி கொடுக்கும் முகமாக நியூஸ் போஸ்டினால் ஏற்பாடு செய்யப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வரும் மகத்தான சமூக பணியான பிள்ளைகளுக்காக என்ற துணைப்பொருளின் கீழான எங்களுடைய தெளிவூட்டல் நிகழ்ச்சி இன்றைய தினமும் மதுரை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பல பகுதிகளில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் பண்டாரவளை, அப்புத்தலை, நாய்பத்தன் மற்றும் பூனாகலை ஆகிய பகுதிகளில் எங்களுடைய இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. சிறுவர் உரிமை மீறல் மற்றும் சிறுவர்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகங்கள், தொந்தரவுகள், அநீதிகள் என்பன தொடர்பில் பொதுமக்களை தெளிவூட்டுவதுடன் சிறுவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 929 என்ற அந்த அவசர இலக்கத்தையும் எங்களுடைய பொதுமக்களிடையே அறிமுகப்படுத்தி வருகின்றோம். ஆகவே எங்களுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த வேளையில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்த பெற்றோர்களே, எங்களுடைய சொந்தங்களே, ஒரு நிமிடம் யோசியுங்கள், ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காக, எமது நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்காக உங்களுடைய வேலை செலமிக்க நேரத்தில் ஒரு சில நிமிடங்களை அவர்களுடைய வளமான எதிர்காலத்தின் பாதுகாப்பிற்காக நீங்களும் எங்களோடு கைகோர்த்து செயற்படுமாறு இந்த வேலையில் கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் எங்களுடைய இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சி தொடர்பான அனைத்து தகவல்களையும் வழங்குவதற்கு நியூஸ் பிரஸ் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பிரஸ் செய்திகளுக்காக பண்டாரவளையிலிருந்து ராசலிங்கம் ரவிரவு. இத்துடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114 896 896 www.